வெல்கம் டு உப்பு சமையல். உப்பு சமையலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஈசிஆரில் போட் ஹவுஸ் இருக்குல்ல, அதுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்துட்டு பீச்சு தெரியும். அந்த பீச்சுக்கு வந்துட்டு நிறைய பேருக்கு போக வழி தெரியாது. இங்கேயே ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க அந்த பிரிட்ஜுக்கு மேலேருந்து. ஆனால் அந்த இடத்துக்கு எப்படி போகிறதுன்னு நான் வழியோடு உங்களுக்கு வீடியோ போடுறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்த வந்துட்டு பேக் வாட்டர் சொல்லுவாங்க, அப்படி இல்லாட்டி முகத்துவாரம்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லாட்டி கெனால் தண்ணியும் பீச் தண்ணியும் சேர இடம்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து நம்ம எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டுருக்கோம். இப்போது ஈசிஆர் தாபா வருது பார்த்திங்கன்னா, அதை தாண்டி தான் போகணுங்க. கோவளத்தில் ரொம்பவே ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் இந்த தாபா. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்துட்டு கிரானைட் கல்லில் வந்துட்டு நிறைய சிற்பக்கலையெல்லாம் இங்கே செய்வாங்க. அதுக்கப்புறமா அந்த சிற்பக்கலை தாண்டினதுக்கப்புறமா ஒரு பெரிய ஆலமரம் வருங்க. இந்த ஸ்டாப்பிங் பேர் வந்துட்டு ஆலமரம் ஸ்டாப்பிங் தான் சொல்லுவாங்க கோவளத்தில். இப்போ அந்த டேர்னிங்கில் நம்ம திரும்பிக்கணுங்க. இப்போது ரோடு வருதுல, இந்த சைடு நம்ம போயிட்டுருக்கோம். இந்த ரோடு பார்த்திங்கன்னா நம்மளோட சீன அதிபரும் நம்ம நாட்டோட பிரசிடெண்ட்டும் வந்திருந்தாங்க, நியூஸில் பார்த்துருப்பீங்க. அந்த ரோட்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது அடுத்ததாக பார்த்திங்கன்னா தாஜ் ரெசார்ட் வருதுங்களா, ஃபிஷ்கோன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் நம்மளோட பிரசிடெண்ட் வந்து தங்கியிருந்தாங்க. சீன அதிபரும் சந்தித்து பேசினாங்க. இதை வந்து நியூஸ்லலாம் நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த வழியாக யூட்டர்ன் எடுத்து நம்ம நேராக போயிட்டுருக்கோம். இப்போது ஒரே ரோடு தாங்க, வளைஞ்சு வளைஞ்சு இருக்கும், உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து பாருங்கள். இப்போ நம்ம இந்த பிளேஸ்க்கு வந்துட்டோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனால் ஈவினிங் நான் 4 o'clock போல் தான் வந்துட்டுருக்கேன். ஆனால் 6 o'clockலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ கம்மியாக தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த டைமில் பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய அந்த கார் ரேஸ்லாம் இந்த இடத்துல பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நிறைய பேர் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரிய வலை வச்சும் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. நீங்கள் அந்த சைட் கல்லுக்கிட்டலாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய பேர் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்ருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க இந்த பிளேஸ் வந்துட்டு, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறைய ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்திருக்காங்க. அப்புறம் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுவாங்க. நிறைய மூவியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே தான் சாங் எடுத்திருக்காங்க. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா வந்துட்டு சர்க்கார் படத்தில் வந்துட்டு நம்ம ஒரு பீச்சு சாங் இருக்கும், ரெசார்ட் மாதிரி. அந்த சாங் வந்து இங்கே தான் ஷூட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க, இங்கே வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு எஸ்பிபி சார் வந்து இப்போ தான் இறந்தாங்க. அவரோட ஃபேஸை வந்துட்டு ஒரு அண்ணா வந்துட்டு மண்ணிலேயே வந்துட்டு செதுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஃபினிஷ் பண்ணல. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நான் இன்னொரு தடவை காமிக்கிறேங்க. இப்போ எங்கள் வீட்டு குட்டி வந்து எவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கார் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா எஸ்பிபி சாரோட ஃபேஸ் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டாங்க.
அவரோட ஞாபகார்த்தமாக அந்த அண்ணன் வந்துட்டு இந்த ஃபேஸை வந்துட்டு இந்த பீச் மண்ணில் செஞ்சாங்கன்னு சொன்னாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்கள் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். நான் கிளம்புற டைம் ஆகிடுச்சுங்க. ஈவினிங் 6 o'clock ஆகிடுச்சு. எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உப்பு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.